தேவன் இயேசு பேதுருவை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவன் ஆம் ஆண்டவரே அப்படின்றான். ஆனா திருப்பி பேதுரு இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், நீர் அறிவீர். அப்பா, நீர் என்னை நேசிக்கிறீரா? நான் இவ்வளவு செய்த போதும் நீர் என்னை நேசிக்கிறீரா, இல்லைன்னா என் மேல் அன்பா இருக்கிறீரா என்று பேதுரு ஆமேன் ஆண்டவரை பார்த்து கேட்கல. ஏன்னா பேதுருக்கு தெரியும், நான் என்ன நடந்தாலும் இயேசு என் மேல் அன்பா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வசனங்கள் உண்டு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அன்பான ஒரு தேவனா இருக்கிறார். அவர் அன்பில் நிறைந்தவர். அவர் அன்பு நிறைந்து அவர் என்ன செய்கிறாரு? காணப்படுகிறார். இயேசு நம்மேல் வைத்தது முதலாவதாக அவர் நம்மேல் வைத்த மிகப்பெரிய அன்பு தான் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை நாம் ருசித்தால் நம்மால இயேசு விட்டு போக முடியாது. துரத்தி விட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. வேதத்துல சில இடங்களிலே இயேசு அன்பா இருந்தார். இது இவனுடைய குடும்பத்தை குறித்து, லாசருடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. லாசருடத்திலும் அவர் மரியாள் மார்த்தாடத்திலும் இயேசு அன்பா இருந்தார் என்று யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய வேர்டு என்னன்னா, கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம இந்த வேர்டை கேட்டு கேட்டு இந்த வேர்டு ஒரு வேல்யூ இல்லாத வேர்டா மாறிட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறார். இல்ல, இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பது அது உண்மையான ஒரு சத்தியம். நம்ம அதிக நேரம் அன்னைக்கு புலம்புகிறதுல ஒரு வேர்டு என்னன்னா, என்னை நேசிப்பதற்கு யாரும் கிடையாது அப்படின்னு. ரெண்டாவது இப்படி சொல்லுவாங்க, என்னை உண்மையாய் நேசிப்பதற்கு யாரும் கிடையாது. இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க, நான் சிலரை நேசித்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்மை உண்மையாய் நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரு. ஆமேன். அவர்தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு. அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை மட்டுமல்ல, அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறாரு. நேசித்தார், நேசித்து கொண்டிருக்கிறார், இன்னும் அவர் நம்மை நேசிக்கத்தான் செய்வாரு. ஆமேன். தேவன் நமக்கு செய்கிறதெல்லாம் அன்பின் அடிப்படையிலே அநேக காரியங்களை நமக்கு கர்த்தர் செய்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எப்படி நேசிக்கிறார்? ஒன்று, அவர் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நம்மளை என்ன செய்கிறாரு? நேசிக்க. ஒரு அப்பா என்கிற ஸ்தானத்துல. இந்த 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி எப்படி அழைத்தா? சத்தமா வாங்க, பிள்ளைகளே, பிள்ளைகளே. அப்போ அவர்களை பிள்ளைகளாய் பார்த்தார். யார? ஏமாத்தினவங்கள, பின்மாற்றக்காரங்களை, துரோகம் செய்தவங்களை, இவங்களை இயேசு இன்னும் எப்படிதான் பார்த்தாரு? சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளாய் பார்த்தார். அப்போ முதலாவது இயேசு நம்ம எப்படி நேசிக்கிறார் என்றால், தகப்பன் அப்பா என்கிற ஸ்தானத்துல இருந்து கொண்டு நம்மளை நேசிக்கிறாரு. ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு என்னென்ன கடமைகளை செய்யுமோ அந்த கடமைகள் எல்லாவற்றை நான் சொல்றேன், பரலோகத்தின் அப்பா அப்பா என்கிற ஸ்தானத்துல வந்து நமக்கு அந்தந்த நேரத்துல அவர் சரியா செய்து கொண்டே இருப்பார். எனக்கு ஃபேமிலின்றது பெரிய அளவு, சொந்தக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சொந்தக்காரங்க சொல்லி பெரிய அளவுக்கு பெரிய அளவு ஃபேமிலின்னு கிடையாது. சோத்திரம். அப்படி எங்க அப்பா பெரியப்பா அவங்க நல்ல லெவல், அவங்க அப்படி இருக்காங்க. இன்னொரு எங்க அப்பாவோட தம்பி சித்தப்பா ஒருத்தர் இருந்தாரு பாம்பேல. அவரு எப்பமா எங்க வீட்டுக்கு பாம்பேல வருவாங்க. ரொம்ப எங்களை ரொம்ப நேசித்த ஒரு ஃபேமிலி. எனக்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பார். ஸ்தோத்திரம். நான் மேரேஜ் ஆன புதுசுலையும் என்னை நிறைய பேர் விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு நல்லா அப்படி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ஒருத்தரும் கூப்பிடல. நான் எங்க வீட்டுல நிறைய பேர்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ நான் சரி, நம்ம ஏமா இது நமக்கு இது செட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் நான் பாம்பேக்கு மேரேஜ் ஆன புதுசுல சரி நம்மளும் ஒரு ட்ரிப்பு போட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன்.
ஸ்தோத்திரம். திடீர் இடையில அவருக்கு கொஞ்சம் சிக்கு இருந்து ஸ்தோத்திரம் கொஞ்ச நாள் இடையில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 3-4 வருடம் முன்னாடி அவர் மரித்து போனார். எங்க சித்தப்பா ரொம்ப அன்பா இருந்தார், அவர் மரித்து போனார். 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள், எத்தனை பொம்பளை நான் தெரியல. 5 பிள்ளைகள். ஓகே, அவங்க இருக்கு. மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை. அப்ப எனக்கு ரொம்ப ஃபீலிங், இந்த பிள்ளைகளை இவர் எப்படி இனி சித்தி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, பிள்ளைகளை எப்படி மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க, பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவல் இருப்பாங்களா, பாம்பேல இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரிக்கு போனப்போ பாம்பேக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு சின்ன வீட்டில தான் இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறேன். இங்க எல்லாரும் போனாலும் அவருக்கு தூங்க இடம் இல்லை. அவர் வெளியே சேர் போட்டு தான் தூங்கினாரு. அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கு நிலைமை. நான் கேட்டேன், இத்தனை வருஷமா பாம்பேல இருக்கிறீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு. அப்படி அவங்க பார்த்து என்ன அவ்வளவு கற்றுட்டோம். ஆனா மறைத்து போறாரு. 5 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு மேரேஜ் இதாச்சு. எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்து. ஏன்னா பெரிய அளவு சேவிங்ஸ் ஒன்றும் கிடையாது. பினான்ஸ்ல வட்ட பூஜ்ஜியம். அப்படிதான். ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பையனை கொண்டு வந்தாங்க. எப்படி நடந்துச்சுன்னா, அவன் ஒரு காசு கூட என்ன செய்யல, வாங்கல. கேரளத்தில் உள்ள ஒரு தரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமண செலவுல காசு அவனே கொடுத்தான். இவளுக்கு துணி எடுக்கக்குள்ள காசு, சாப்பாட்டு செலவு எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஆசை என்னன்னா, எங்க அப்பா நின்று, என்ன சித்தப்பா இல்லாத எங்க அப்பா நின்று நடத்தணும், ஆவிக்குரிய சபையில இருந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேரேஜுக்காக பேசுறதுக்கு நான் கேரளா போயிருந்தேன். அப்போ சில காரங்க போகும்போது ஆவிக்குரிய சபை மாதிரி இல்லை. அப்போ அங்க பிளாக் ஆகுது. திரும்ப ஒரு ஆவிக்குரிய ஒரு ஏஜி சர்ச் கனெக்ட் ஆகுது. அங்க வச்சு எல்லாம் நேர்த்தியா ஒழுங்காகுது. கடைசியில என்னாச்சுன்னா, எங்க அப்பா நின்று கைப்பிடித்து கொடுத்து நடத்துற அளவுல, ஒரு காசு கூட செலவில்லாத அளவுல ஒப்படா சொன்னா, எங்க சித்தப்பா உயிரோட இருந்தா கூட இப்படி திருமணம் நடந்திருக்காரு. அந்த அளவுக்கு பரலோகத்தின் அப்பாவா நின்று எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செய்து முடித்தார். அவங்களுக்கு கிடைச்ச காசு, அதாவது பிஏபிக்கு மேரேஜ் எப்படி நடந்துச்சோ அப்படி நடந்துச்சு. பெஸ்ட் ஃபுட்டு. அவங்க ஒரு ஹை ரேஞ்ச் ஃபேமிலி. பெஸ்டா அந்த திருமணம் நடந்துச்சு. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்தும் பிள்ளைக்கு மேரேஜ் அது நல்லபடி நடந்துச்சு. ஒரு செலவும் இல்லை. இப்போ அவங்க ஃபினான்ஸ்லயும் ரொம்ப எழும்பி வந்துட்டாங்க. அப்போ ஒன்னு சொல்ல முடியும், ஒருவேளை அவர் 5 பிள்ளைகளையும் அனாதையை விட்டுட்டு, அப்படிதான் சொல்ல முடியும், அனாதையை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நாங்க போய் தான் அங்க அடக்கம் நடந்துச்சு. ஆனா அவர் இருந்தா எப்படி நடக்குமோ அதை காட்டிலும் மேலாக பரலோகத்தின் தகப்பன் அப்பாவா இருந்து செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சாரு. ஆமே. இயேசு நம்மளை எப்படி நேசிக்கிறார் என்றால், அப்பா என்கிற ஸ்தானத்திலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு, நேசிக்கிறார். நம்ம சர்ச்சில் நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டவரை தெய்வமா பாருங்க, அதை காட்டிலும் அதிகமா எப்படி பார்க்கணும், சத்தமா சொல்லுங்க, அப்பாவா பாருங்க. உங்க பிரேயர் நேரத்துல நீங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுங்க, அதை காட்டிலும் அதிகமா நீங்க வாயை திறந்து கூப்பிடுறது அப்பான்னு கூப்பிடுங்க. அவர் முதலாவது நம்மளை எப்படி நேசிக்கிறார் என்றால், அப்பா என்கிற ஸ்தானத்துல இருந்த இங்க இந்த 21ஆம் அதிகாரத்துல அவர் தகப்பன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர்களிடத்துல டீல் பண்றத பார்க்க முடியும். இவரே சமைச்சு கொடுக்கிறாரு, பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு, ஆகாரம் கொடுக்கிறாரு, எல்லாம். அவர் தெய்வம் என்கிற ஸ்தானத்தை அங்க விட்டுட்டாரு. ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன்மார் இந்த உலக ஓட்டத்தை முடிச்சாலும், நான் சொல்றேன், நீங்க கவலையே பட தேவையில்லை. அது வலிதான், அது ஈடுகட்ட முடியாது. வலி, வேதனை தான், காயம்தான். ஆனா அதை காட்டும் உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் சொல்ல முடியும்னா, பரலோகத்தின் தகப்பன் அப்பாவா இருக்கிறாரு. உலக பிரகாரமான அப்பா இருந்து என்னென்னலாம் செய்வாரோ அதை காட்டிலும் மகிமையாய் பரலோகத்தின் அப்பா இருந்து செய்வார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஒத்துக்கொள்றவங்க, புரிஞ்சவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை சிலருக்கு அப்பா இருந்தும் ஒரு பயனற்ற நிலைமை இருக்கலாம். யோசேப்புக்கு அப்பா இருந்தாரு, ஆனா இவன் எகிப்து தேசத்தை அடிமையா இருக்கிறார். அப்பா இருக்கிறாரு, அப்பாட்ட இருந்தா நல்லா இருந்து. அப்பா இருந்தும்
இல்லாத வாழ்க்கை அது அதை காட்டிலும் மோசமான வாழ்க்கை. ஆனா யோசேப்பு அப்படிதான் வாழ்ந்தான். ஆனா கர்த்தர், ஒருவேளை யாக்கோபு 17 வயசுல யோசேப்பை விட்டு பிரிகிற சூழ்நிலை வந்தாலும், ஆனா 24 மணி நேரம் பரலோகத்தின் அப்பா யோசேப்போட கூட இருந்து, இப்படி சொல்லலாம், யாக்கோபிட்ட இருந்தா கூட யோசேப்பு இந்த அளவு உயர்ந்திருக்க மாட்டான். ஆமேன். ஆனா பரலோகத்தின் அப்பா யோசேப்புக்கு அப்பாவா இருந்து யாக்கோபு செய்வதை காட்டிலும் மகிமையான காரியத்தை யோசேப்புக்கு செய்து, யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்போது பரிதாபமா யோசேப்பை பார்க்கிற அளவுல கர்த்தர் வைக்கல, யோசேப்பை பிரமிப்பாய் பார்க்கிற அளவுல கர்த்தர் வைத்தார். இதெல்லாம் சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாகும். ஒரு அப்பாவா உங்களுக்கு இயேசு இருக்கிறாரு. அவரை நீங்க அப்பா ரெண்டாவது தெய்வமா பாருங்க. முதல்ல அவர் அப்பாவா பாருங்க. அவர் இருந்து என்னென்ன காரியங்களை செய்யணுமோ, திருமண நேரம் வரட்டாம், திருமண நேரங்கள் வரலாம், மற்றபடி அந்தந்த முக்கியமான நேரங்கள் வரலாம். அந்தந்த நேரங்கள் வரும்போது பரலோகத்தின் அப்பா அவர் இறங்கி வருவாரு, நிற்பாரு. அவர் நின்று செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய்து முடிப்பாரு. ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறாரு. அவர் நான் பிரசங்கிக்க ஆண்டவராக இயேசு. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. காது கேட்கல, சொல்லுங்க. என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான். இயேசுவ அப்பாவா பிடிச்சுக்கோங்க. நான் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த வார்த்தைய, அப்பா இருந்திருந்தா இந்த காரியம் நடந்திருக்காது. அப்பா இருந்திருந்தா இது நல்லா இருந்திருக்குமே. அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் பெஸ்டா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்காத அளவுல பரலோகத்தின் அப்பா உங்க அப்பா இருந்து செய்கிறத காட்டிலும் பெஸ்டா பரலோகத்தின் அப்பா இருந்து செய்து தருவாரு. அவர் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். எப்படி நம்ம நேசிக்கிறார் என்றால், அப்பா என்கிற, எனக்கு இதை விட்டு அடுத்த 2வது பாயிண்ட், என்ன பிரசங்கமே இது கிடையாது. அடுத்த பாயிண்ட்குள்ள போக முடியல. நான் தைரியமா சிலரை பார்த்து கட்ட தைரியமா சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு அப்பாவா உன் கூட இருக்கிறேன். திரும்ப இந்த வேடை எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இந்த அப்பா எனக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்காத அளவுல, நீ கவலைப்படா, நீ ஃபீல் பண்ண முடியாத அளவுல, நான் அப்பா என்கிற ஸ்தானத்தில் இருந்து உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வதை நீ பார்த்து ஆச்சரியப்படுவாய், நீ பிரமிப்பாய் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன். என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான. சத்தமா சத்தமா, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான. எனக்கு ஒரு இந்த உறவுல எனக்குள்ள ஒரு ஃபீலிங், எனக்கு தாத்தா பாட்டி மாதிரிலாம் எனக்கு கிடையாது. எங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா எல்லாம் நாங்க பிறக்க முன்னாடியே போய் சேர்ந்தாச்சு. எங்க அம்மாவுக்கு அம்மாவும், எங்க அம்மா சின்னல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதனால எங்க அம்மாவுக்கு அப்பா எல்லாம் இருந்தாரு. நான் பார்த்த ஃபீலிங் ஒண்ணு எனக்கு தெரியல. நான் ஒரு நாள் இருக்கும்போதே தாத்தா இறந்தான்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. நான் சொன்னேன், அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அதான் எனக்கு இது. அப்போ நிறைய நான் இப்ப இவியலுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி இருந்து செய்ய வேண்டிய அந்த மாதிரி அது வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. நமக்கு எல்லாம் இருந்தா
நல்லா இருக்குமா? ஆனா மனசை தாத்துறது. எத்தனை பேரு அப்பா அம்மா இல்லாம வாழ்றாங்க. நமக்கு ஆண்டவர் இது தந்திருக்கிறாரே, ஆமை, அதுக்காக சோத்திரம் சொல்லி அப்படியே மனசை தேர்த்துக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஆனா நான் சொல்றேன், ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளை அந்த வருத்தமே வராத அளவுல கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு பாதுகாக்க போறாரு. நான் நான் ஃபீல் பண்றேன், சிலரை குறித்து அப்பா இல்லையே, அந்த அந்த வலி, அந்த காயத்தை இப்பொழுதே அவர் மாற்றி போடுகிறாரு. ஏசு எனக்கு அப்பாவா இருக்கிறான்ற ஒரு தைரியத்தை கத்து கொடுக்கிறார். ரெண்டாவது, இவ இங்க எப்படி நேசிச்சார்னா, அம்மா என்கிற ஸ்தானத்துல இருந்து இவர்களை நேசிச்சார். எப்படி நேசித்தாரு? அம்மா என்கிற ஸ்தானத்துல. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பது இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இங்க எப்படி நேசிக்கிறாரு அதுக்குள்ள வாசிங்க பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர்கள் ஸ்தோத்திரம் மீன்களை, அப்போ இது பல கெளியவில்லை. அடுத்து 9வது வசனத்தை கூட வாசிங்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரை நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், கண்டார்கள். 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல சமையல் பண்றது யாரு? உங்க சாப்பாடு வாரம் ஒரு ஆள் மட்டும்தான் சொல்லுது. சொல்லுங்க, வீட்டுல சமையல் பண்றது யாரு? சிலர் பெண்கள். அப்போ பரிசுத்த வாட்டிகள். ஆமே, சமையல் பண்றது அம்மாமாரு, அப்படிதானே? சோத்திரம், அம்மாமாரு தான் வீட்டுல சமையல் பண்றது. அடுத்து வீட்டுல சாப்பாடு கொடுக்கறது யாருதான்? மக்களை வாங்க சாப்பிடுங்க, சாப்பாடு எடுத்து கொடுக்கறதும் யாருதான்? அம்மா. இங்க பாருங்க, இயேசு அவரு கடற்கரையில உட்கார்ந்து என்ன செய்யறாரு? பேசுங்க பரிசுத்த சந்ததிகளை, சத்தமா பேசுங்க. சமையல் பண்றாரு. கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அடிக்கடி பாருங்க, சுவாசம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சத்தமா பேசிட்டு இருங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேசுற. சரி, 9ஆம் வசனம் ஒரு முறை கூட. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது என்ன நடக்கிறது? கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தை என்ன செய்தார்கள்? அப்போ கடற்கரையில அங்க என்ன நடக்குது? சமையல் நடக்குது. ஏசு அங்க என்ன பண்றாரு? சமையல் பண்றாரு. ஹலோ. அடுத்து இவனோளெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏசு சாப்பாடு கொடுக்குறாரு. டைனிங் டேபிள் அங்க மாறிடுது. கடற்கரையில உட்கார வச்சு பிளைட் எங்கன்னு கொண்டு வந்தாருன்னு தெரியல. கொண்டு வந்தாரா இல்லைன்னா இலைய கொடுத்தார், இலைய வெட்டினாரா என்னன்னு தெரியல. என்னமோ இப்ப இவனுக்கு நல்ல அப்பமும், சூடான அப்பமும் சூடான மீன் ஏசு என்ன செய்யறாரு? கொடுத்தாரு. சமையல் பண்றதும் சாப்பாடு கொடுக்கறது வீட்டுல யாருதான்? அம்மா, தாய்மார்கள், தாய் குலங்களை சத்தமா சொல்லுங்க. நீங்க இருக்க பார்த்தா நீங்க மாப்பிள்ளை மாரில வேலை செய்ய வச்சுட்டு நீங்க உட்காந்து தின்னீங்க போல தெரியுது. சோத்திரம். சத்தமா ஒரு ஆமே. ஓகே, பேசுங்க. அப்போ இந்த வேலை செய்த அம்மா. அப்போ இப்ப ஆண்டவர் அவர் கடற்கரையில இருந்து அவர் சமையல் பண்றாரு. அவர் எல்லாரையும் அழைத்து வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆகாரம் கொடுக்கிறாரு. அவர்களுக்கு வயிறு நிறைய என்ன கொடுத்தாரு? ஆகாரம். எங்கண்டு மீன் பிடிச்சாரு, எந்த சந்தையில வாங்கினாரு, என்ன மீன் வாங்கினாரு, மசாலா எல்லாம் எப்படி போட்டு தடவினாரு, ஒன்னும் தெரியல. நான் நினைக்கிறேன் பேதுருவும் மற்ற சீசனும் வாழ்நாளிலே இதுவரைக்கும் இவ்வளவு ருசியுள்ள சாப்பாடு சாப்பிட்றாத அளவுல இயேசு ருசியா சமைச்சு பேதுருக்கும் மற்ற சீசனும் கொடுத்திருப்பாரு. ஆமே. அப்போ இங்க என்ன ஸ்தானத்திலிருந்து நேசிக்கிறாருன்னா, அம்மா என்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அவளை என்ன செய்தாரு? நேசித்த பிள்ளைகளையும் அழைச்சாரு. தகப்பன் ஸ்தானத்தை அன்பு பாராட்டினார். சமையல் பண்ணி ஆகாரம் கொடுத்தாரு. தாய் என்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? நேசிச்சார். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. டேய் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு அம்மா ஸ்தானத்துல இருந்து
உங்களை நேசிக்கிறாரு. ஆமென். அம்மாமார்களுக்கு சில ஸ்பெஷல் உண்டு, அப்படிதானே? ஆமென். பிள்ளைங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அம்மாமாருங்க அணைச்சுக்கிடும். சோத்திரம், அப்படிதானே? அணைச்சு. இங்க பாருங்க, இயேசு அம்மா அவனுக்கு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அவர் ஒண்ணுமே சொல்லல, சோறுதான் கொடுக்கிறாரு. மக்களை, முதல்ல நீ தின்னு, அப்பன் ரெண்டாவது அடி வாங்கலாம், முதல்ல தின்னு வயிற்று என்ன செய் நிரப்பு, அது பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தோம். இவர் இவ்வளவு தப்பு செஞ்ச அப்புறம் ஆகாரம் கொடுக்கிறாரு, அரவணைக்கிறாரு, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்க. இதெல்லாம் அம்மாமார்களுக்கு ஸ்பெஷல். அந்த எல்லா கேரக்டரும் இந்த கடற்கரையில வச்சு இயேசுட்டு வெளிப்படுது. ஆமென். நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சீசர்கள் தான் சாப்பாடு இயேசு ஒருவேளை 3 வருஷம் செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த டைம் ஃபர்ஸ்டா ஆண்டவரே சமையல் பண்ணி, சில நேரம் ஆண்டவர் அம்மானு கூப்பிடுறதுலயும் தப்பே கிடையாது. டே சோத்திரம், இதுல ஒருத்தனை கூட கொண்டு போறேன், நம்மள டேய் ஒன்ன ஃப்ரெண்ட்ல தானே உட்கார வச்சிருந்தேன், இங்க வாடா, இந்த பாய்க்கு அத்தத்துல வந்து உட்காரு, டேய் எழும்பி உட்கார்ல, இங்க வந்து நீங்க இந்த ஸ்டாண்ட தட்டி போட்டுறாத, நீங்க வா. சரி, ஒரு அலையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்னை எப்படி நேசிக்கிறாரு? தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நேசிக்கிறாரு, தாய் ஸ்தானத்துல இருந்து என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். அதாவது அம்மா எனக்கு இல்லையே, அம்மா உயிரோடு இருந்திருந்தா, இல்லைன்னா அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு யோசிக்காத அளவுல தாய்க்கு தாயாக இயேசு இருக்கிறாரு. தாய் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் நீங்க கேட்காமலே உங்களுக்கு செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இயேசுக்கு தெரியும் இவனுங்க இப்ப பசியா இருப்பானுங்க, கேட்கல சோறு தாங்க, நாங்க பசியா இருக்கோம், ஒண்ணும் கேட்கல. இயேசுவே வாழ்ன்றே உங்களை ஆயத்தம் பண்றாரு, ப்ரிப்பேர் ஃபுட்டு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிட கொடுக்குறாரு. இதெல்லாம் அம்மா மாருங்க செய்யறதா. ஆண்டவர் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு சமையல் பண்ணி அம்மா ஸ்தானத்துல இருந்து இயேசு அழகா அழகா நல்ல சூடா கொடுக்குறாரு. அவங்களுக்கு தெரியும் இவனுங்களுக்கு இதான் பிடிக்கும், மீன் தான் பிடிக்கும். நான் நினைக்கிறேன் பேதுரு இறைச்சி பிடிச்சிருக்குன்னா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கோழியை வெட்டி இருப்பாரு, இல்லைன்னா ஆட்டுக்கு தொடைய கொண்டு என்ன செஞ்சிருப்பாரு, வந்திருப்பார். இவனுக்கு மீன் தான் பிடிக்குன்னு ஆண்டவர் தெரிஞ்சனால சூடா மீனையும் அப்பத்தையும் சமைச்சு அவனுக்கு வயிறார கர்த்தர் கொடுத்தாரு. ஐயோ ஐயோ ஐயோ, நமக்கு நல்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, இயேசு நமக்கு ஒரு தாயா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மார்போடு ஆணைப்பாரே, எஸ், மனக்கவலை தீர்ப்பாரே. சத்தமா சொல்லுங்க, மார்போடு. ஒண்டர்ஃபுல். மனக்கவலை ஒரு தாய், எஸ், தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா, எஸ், ஒரு என் நேசர் தேற்றுவா. இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சீங்க, ஆனா இனி உள்ள நாட்கள் அதிகமா நீங்க அனுபவிப்பீங்க. அவர் தகப்பனுக்கு தகப்பனாய் தாய்க்கு தாயாய் இருந்து உங்களை நேசிப்பதை நீங்கள் அதிகமாய் அனுபவிப்பீங்க. அதுல எந்த சந்தேகம் இல்லவே இல்லை. இயேசு வாத்தியாராக ஒரு சார் நிலைமையில இயேசு வந்திருப்பார்னா இவர் இங்க ஆமேன் சோதரம் ஆகாரம் கொடுத்தது சாட்டை வச்சு அடிதான் கொடுத்திருப்பாரு. அவர் அங்க சார் என்கிற விதத்துல அங்க வரல, வாத்தியாரு என்கிற விதத்துல வரல, அப்பாவுக்கு அப்பாவா
அம்மாவுக்கு அம்மாவாய் அவங்களை பிள்ளைகளே அழைத்து இவரே ஆகாரம் சமைச்சு அழகான உணவு கொடுத்து பசியை ஆற்றின நல்ல தகப்பனுக்கு தகப்பனாய் தாய்க்கு தாயாய் ஒருவர் இருக்கிறாரு. அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு. ஆமே. அடுத்து மூணாவது தான் தெய்வம் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் என்ன செய்யறாரு? அப்போ மூன்றாவது தேவன், அதுக்கடுத்து அவர் தேவன். தெய்வம் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். நான்காவது சிநேகிதன். சிநேகிதன். ஆமே. சீசல பாட்டு, நீங்கள் நான் உங்களை நீ சிநேகிதன் என்பேன், நீங்கள் என்ன சிநேகிதன். நண்பன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் நம்மை நேசிக்கிறார். ஆமே. நண்பனுக்கு நண்பன் ஓப்பன மனம் திறந்து நம்மளோடு பேசுவார். ஆமே. நாம் அவரிடத்துல மனம் திறந்து பேசுவோம். நண்பனிடத்துலதான் நம்ம மனம் திறந்து பேச முடியும். அப்போ தகப்பனுக்கு தகப்பனாய் நேசிக்கிறார், தாய்க்கு தாயாய் நேசிக்கிறார், தெய்வத்துக்கு தெய்வமாய் நேசிக்கிறார், நண்பனுக்கு நண்பனாய். அப்போ எனக்கு நல்ல ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வம் இருக்கிறாரு, எனக்கு நல்ல ஒரு நண்பன் இருக்கிறாரு. அவர்தான் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு. நான் இப்படி சொல்லுவேன், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அநாதைகள் என்று சொல்லக்கூடாது. என்னுடைய அநாதை என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பாவுக்கு இயேசு அப்பாவா இருக்கிறார், அம்மா இருக்கு. இயேசு இல்லைன்னா உனக்கு உலகமே சப்போர்ட்டா இருந்தாலும் நீ அநாதை தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. எனக்கு சொந்தக்காரங்க அவங்க இருக்காங்க, ஒரு கஷ்டம் வரும்ப தெரியும் எல்லாரையும். உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் வரும்ப தெரியும் எல்லாரையும், இவங்க எவ்வளவு மோசமானவங்க நல்லவங்க. ஆனா இயேசு இருந்தாருன்னா நீங்க அநாதை இல்லை. இயேசு இல்லைன்னா நீங்களே ஃபுல் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்ல வரல. அவருக்கு நீங்க சொல்ல நான் அநாதை இல்லை, எனக்கு இயேசு இருக்கிறாரு, நான் அநாதை இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னை நேசிப்பதற்குன்னு ஒரு நல்ல ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் என்னை எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் நிலைமைகளை அறிந்து நேசிக்கிறார். இப்ப இவனுக்கு இப்ப தெரியும் ஆண்டவர் இவனுக்கு பசி. நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ள போக முடியல என்னால. சோ ஆமே, அவங்க பசியாக இருக்கிறாங்கன்னு இயேசுக்கு தெரியும். அவர் தகப்பனா இருக்கிறதுனால, தாயா இருக்கிறதுனால, உன் நிலைமை, நீ இப்ப என்ன கஷ்டத்துல இருக்கிறாய், உன் அவஸ்தை என்ன, உன் நிலைமை என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். சிலர் அறிவாங்க, ஆனா அதற்கு பரிகாரம் செய்ய முடியாது. இயேசு அறிகிறது மட்டுமல்ல, அதற்கான பரிகாரத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவங்க பசியா இருக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்தார். அறிந்துட்டு என்ன செய்தார்? அவர்களுக்கு உணவு கொடுத்தார். நீ என்ன நிலைமையில இருக்கிறாய் என்பதை ஒரு அறிகிற ஒரு நல்ல தகப்பன் இயேசு இருக்கிறார். எங்க அக்காவுக்கு 28 29 வயசுல மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஃபீலிங்கே வந்தது கிடையாது கிருபையினால. ஏன் அப்படின்னா, நாங்க 3 பேரும் முழு குடும்பம் ஊழியம் செய்யறோம். எங்க அக்காவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைன்னா ஆண்டவருக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். அந்த நேரம் வரும்போது அவர் கரெக்டா செய்வார். இந்த மைண்ட் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் மேரேஜ்ல நமக்கு தெரியுது, ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியுது, அவருக்கு தெரியுது. அப்புறம் அவருக்கு இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? அதான் மைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. எங்கிட்ட கேட்கும்போது சிலர் ரொம்ப க்ளோஸா ஊர் ஃபுல்லா சொத்திட்டு இருக்கிறான், ஒருத்தனை உன்னால பார்க்க முடியலையா? நான் சொன்னேன், சந்தையில வித்தா போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம், நான் எங்க போய் பார்க்க. ஆனா ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் அது பெஸ்டா கர்த்தர் நடத்தினாரு. நீ கவலைப்படாத, நீ தைரியமாயிரு. நீ படுகிற அவஸ்தைய, உன் சூழ்நிலையை உலகத்துல ஒருத்தர் அறியாவிட்டாலும் அதை நன்றாக அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் நீ இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கிறாய் என்பதை அவர் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாட்டாலும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவர் அறிந்து வைத்திருக்கிறாரு. உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, உன் கையில எவ்வளவு பணம் இருக்கு, உன் சரீரம் என்ன கண்டிஷன்ல இருக்கு, உன் ஃபேமிலி என்ன கண்டிஷன் இருக்கு, நீ என்ன தேவையில் இருக்கிறாய் என்பதை ஆமேன் உங்க குடும்பத்துள்ளவங்க அறிந்ததை காட்டிலும், உன் புருஷன் அறிந்ததை காட்டிலும், உன் மனைவி அறிந்ததை காட்டிலும், உன் பிள்ளைகள் அறிந்ததை காட்டிலும், உங்க பாஸ்டர் அறிந்ததை காட்டிலும்
தேவன் அதை காட்டில அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறாரு. அவங்க பசியா இருக்கிறாங்கன்னு இயேசுக்கு தெரியும் சார், தெரியும். அவர் அறிந்ததோடு அவர் நிப்பாட்டல, அதற்கான பரிகாரத்தை அவர் செய்தார். பசியா இருக்கிறாங்கன்றதை அறிந்த கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை திருப்தி ஆக்கினார். அப்ப நீ என்ன நிலைமையில இருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிகிறார் என்றால் அதற்கான பரிகாரத்தை உங்களுக்கு தர அவர் வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிறீங்க என் நிலைமை ஆண்டருக்கு, நோ, உன் நிலைமை உனக்கு தெரிஞ்சதை காட்டலாம் ஆண்டருக்கு நல்லா தெரியும். அவர் கைவிட மாட்டார். அந்த நேரம் வரும்போது உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வாரு, உன்னை நிமிர பண்ணுவாரு. உனக்குரிய நன்மைகள் எந்த மனுஷனிடத்திலிருந்து வராது, எந்த மனுஷனை நம்பாத, எந்த மனுஷனை சார்ந்திருக்காத, நீ ஆண்டருக்கு முன்னாடி உண்மையாயிரு, உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் வெற்றியாய் செய்வார். மெசேஜோட டாபிக் என்னன்னா, இயேசுவின் அன்பின் அடையாளம். அவர் நம்மை நேசிக்கிற அடையாளங்கள் தான் இந்த இதுல சொல்லணும். ஆனா எனக்குள்ள போகல, இன்னும் உள்ள போக முடியல. ஒரு அடையாளம் என்னன்னா, இப்படி சொல்றேன், அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எதையும் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறார். அதான் வேடு. நான் வேற பயனா வச்சிருந்தேன், பட் கீரிப்பாண்ட வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வேடு விழுந்துச்சு. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவனுக்காக நான் எதையும் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறேன். சொல்லுங்க, பக்கத்துல கை கடிச்சு கர்த்தர். வெரி குட். இந்த பையனை போயிட்டாங்க, இவ்வளவு கூட இருந்த அற்புதத்தை பார்த்து உமக்காக மறிப்பதற்கு நான் ஆயத்தம் சொன்னேன். மறந்துச்சது கூட பரவாயில்ல, சபித்து சத்தியம் பண்ணிட்டு திரும்ப வலைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தேடி சிங்களா வர இங்க தேடி வர இவரை நினைச்சாரு, ஏன் போறாங்க இவருக்கு தேடி வர மாட்டான்னு நினைச்சாரு. ராமன் சொல்லுங்க பாருங்க, இவருக்கு தேடி வருவான்னு அவங்களுக்கு பேர் இருக்காது, மைண்ட் இருந்தா கண்டிப்பா பேர் இருக்க மாட்டான். ஏன்னா எங்க போற நம்மளை கொண்டு வந்துடும் அவனுக்கு தெரியும். இவன் என்ன நினைச்சான்னா, இது பல இடத்துல அவன் மறித்தாங்க பெய்யாச்சு, இது நம்ம பாடணும் பார்ப்போம், நம்மளை இங்க கடற்கரைக்கு தேடி வரமாட்டான்னு வருவான்னு பேருக்கு மைண்ட்லே கிடையாது. அவனுக்கு தெரியும்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான், வலையை தூக்கிட்டு போயிருக்க மாட்டான். டேய், அவரை தப்பி ஓட வைக்காது, எங்க போனாலும் என்ன செஞ்சிருவாரு, வந்து கொக்கி போட்டு கொண்டு போயிடுவாரு, ஒழுங்கு அவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவனுக்கு தெரியல, இவனுங்களுக்காக அவரு தன் தானத்தை விட்டு இழந்து, தெய்வம்ங்கிறத விட்டு, தன் பிரஸ்டேஜ் எல்லாத்தையும் விட்டு இறங்கி, திரும்பவும் ஒரு என்ன சொல்ல ஒரு லெவலை விட்டு இறங்கி அப்படியே தேடி போறாரு. யாரை தேடி போனாரு? மறிதளிச்சவனை தேடி போறாரு, சபித்தவனை தேடி போறாரு, சத்தியம் பண்ணினவனை தேடி போறான். அவரை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னவனை தேடி ஆக்கும் இயேசு சாப்பாடும் கொண்டு போறாரு, சமையல் பண்ணி. அவர் உன்னை நேசிக்கிறபடினாலே உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எதையும் செய்வார் சார், எதையும் செய்வார். ஆனா ஒண்ணு, நீ அவருக்கு தேவை. அவர் உன்னுடைய ஒண்ணு அவர் கேட்கல, உன் பணமோ சொத்தோ அந்தஸ்தோ ஒண்ணு அவருக்கு தேவையில்லை, நீ அவருக்கு வேணும். நீ அவருக்கு, அவர் ஒன்னையாக்க நேசிக்கிறார், ஒன்னு அவர் நேசிக்கிற, நீ அவருக்கு வேணும். உன்னை கொடுத்து பாரு, உனக்காக எதையும் அவர் செய்வார். எழுதி வச்சு இந்த வேடை, உனக்காக எதையும் அவர் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கு. அவருக்கு தேவை நீ, உனக்கு நமக்காக, நாம் அவருக்கு தேவை என்பதற்காக அவர் மனிதனா இந்த பூமியில இறங்கி வந்து அவர் உயிரே கொடுத்தார். இன்னும் என்ன செய்யணுமோ உயிரையும் கொடுத்தாச்சு, இன்னும் என்ன செய்யணுமோ செய்யட்டும் சொல்லி அவர் தன் ஸ்தானத்தை எல்லாம் விட்டு இறங்கி போய் எல்லாம் செய்தார். காரணம், அவர்களை பேதுருவையும் அந்த சீஷர்களையும் ஏசு அவ்வளவாய் நேசித்தார். சார், உனக்காக எதையும் அவர் செய்வார். பிரதர், சிஸ்டர், உனக்காக எதையும் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். சட்டத்தை தலைகளாய் மாற்ற அவரால் முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சவால் விட்டவர்களை அக்கினி சூழல போட்ட போது அவர்கள் அக்கினி சூழலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் அக்கினி சூழல இறங்கிட்டாரு. நான் நினைக்கிறேன், இவங்க அக்கினி சூழல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போடும் போது ஆண்டவர் அழைச்சிருவார், வாங்க
நான் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கான இறங்கி வந்துட்டேன். இந்த தீ உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமேன். மொர்தெகாய்க்காக ஆமான் தூக்கு மரத்தை செய்த போது என்ன நடந்துச்சு? ஆமேன். ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுத்துட்டாரு. அவன் புரண்டு புரண்டு பார்த்தான், அவனால தூங்க முடியல. அவருக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் எதையும் செய்வார் சார், எதையும் செய்வார். நீ ஏதோ ஏதோ 4-5 பொல்லாத மனுஷனை பார்த்துட்டு இவர்களை காட்டிலும் கொஞ்சம் நல்ல மனுஷன் இயேசு நினைக்கிறியா? இல்ல, அந்த இயேசுக்காக வைராக்கியமா வாழு. ஒரு வாழ்க்கை தான் சார். அந்த இயேசுக்கு உண்மையா வாழு, பரிசுத்தமா வாழு. அந்த இயேசுக்காய் தைரியமா நெல்லு. நான் சவால் விட்டு சொல்றேன், அவரை நம்பினவர்களை, விசுவாசித்தவர்களை அவர் கைவிட்டதாய் சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. யாரை கைவிட்டார்? யாரா சொல்ல முடியுமா? இந்த பைபிளை தூக்குறதுனால, இயேசு ஏற்றுக்கொண்டனால நான் பிச்சைக்காரனா போனேன், அனாதையா போனேன், யாரும் சொல்ல முடியும்? ஒருத்தனும் சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ல முடியும், இந்த பைபிளை தூக்குனதுனால, இயேசு ஏற்றுக்கொண்டனால இன்னைக்கு என்ன வாழ வச்சிருக்கிறாரு. ஆமே. நம்மளை வாழ வச்ச தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமே. கட்டப்பட்ட கழுத இயேசு சொல்றாரு, அது எனக்கு வேணும், அவிழ்த்து கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதைய கொண்டு வந்த போது, இப்ப இயேசு கழுதைக்கு மேல, அந்த கழுத ரெட் கார்பெட்டுக்கு மேல, அந்த கம்பளங்கள் மேல நடந்து வருது சார். தன்னை இயேசுக்கு கொடுத்த ஒரே காரணத்தினால கழுதைக்கு வந்த வாழ்வு மையா மேலான வாழ்வு. தன்னை கொடுத்த இயேசுவை சுமப்பதற்காக தன் சரீரத்தை கொடுத்த கழுதையே கர்த்தர் வாழ வச்சாருன்னா, இயேசுக்கா வாழ்கிற உன்னை வாழ வைக்காமல் கர்த்தர் விடுவாரா? உன் சரித்திரத்தை அவர் மாற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமுள்ளவர். உறுதியா பிடிச்சு பாரு சார். பாடு வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே இயேசு கைவிட்டார் நினைக்காத. பாடுகளும் பிரச்சனைகளும் உன்னை அழிக்க முடியாது. அதுல கர்த்தர் உன்னை உருவாக்குவாரு, உன்னை திடப்படுத்துவாரு. நீ அவர் நம்பிட்டார்னா போதும், உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லமுள்ளவர் ஆயிருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற வல்லமுள்ள தெய்வத்தை நான் பிரசங்கிக்கிறேன். எந்த மனுஷனை நம்பாத, அவரை மட்டும் நம்பு. அவர் உன்னை வாழ வைப்பாரு. அவருக்கு தேவை உனக்கு பணம் அல்ல, உனக்கு சொத்து அல்ல, அவருக்கு தேவை நீதான். அவருக்கு தேவை நீதான் வேணும். கொடுத்து பாரு ஒண்ணு. அப்பா, என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் முழுவதும் நமக்கு தர்றேன்ப்பா, என்னை எடுத்துக்கிடுங்க ஆண்டவர். உங்க சித்தத்துக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எனக்கு சுயம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, என் மாம்சம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. உங்க குடும்பமா வந்தவங்க உங்களை குடும்பமா ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை உங்க கையில தர்றோம்ப்பா. எங்களுக்கு இந்த சமுதாயத்துல வாழ தெரியல, எங்களை மக்கள் வாழவும் விடலப்பா. என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும் எங்களுக்கு தெரியல டாடி. எங்களை நாங்கள் அப்படியே உங்க கையில தருகிறோம் என்று எங்களுக்கு நீங்க போதும் ஆண்டவரேன்னு உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து பாரு. இதே தேசத்துல உன்னை கர்த்தர் ராஜாவாய் வாழ வைப்பாரு. இயேசு உயர்த்தின அத்தனை மனிதர்களும் பட்ட பூஜ்யத்திலிருந்து வந்தவங்களாக. ரூத்து தன் வாழ்க்கையை தொடங்கும் போது ஒண்ணும் கிடையாது. புருஷனை இழந்து அந்நிய தேசத்து, ஒரு தேசத்து இன்னொரு தேசத்துக்கு ஒண்ணு இல்லாம வந்தா. அவளுக்கு பேர்ல ஒரு புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்து அவளை அந்த தேசத்துல ராஜாவாய் கர்த்தர் வாழ வைத்தார். ஆமே. எந்த வயல்வெளிக்கு கதிர்களை பொறுக்கி தின்ன போனாலும் அதே வயல்வெளிக்கு எஜமாட்டியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எகிப்துக்கு ஆமே யோசேப்பு அடிமைக்கு வஸ்திரம் கொடுக்க மாட்டாங்களாம். எகிப்துக்கு யோசேப்பு போகும்போது வஸ்திரம் கூட இல்லாமலாக போனான். வஸ்திரம் கூட நிர்வாணமா வஸ்திரம் இல்லாம போனான். அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு சிங்காசனத்தை கொடுத்து, ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கை ஏந்தினவனுக்கு தேசம் முழுதும் அவன் கையாலே ஆகாரம் கொடுக்க வச்சு, வெளிநாட்டுல அந்நிய தேசத்துல வர்றவங்களுக்கும் அவன் கையால ஆகாரம் கொடுக்க வச்சு, எவனுங்க ஆமேன் இவன் சொப்பன நிறைன்னு பார்த்தாங்களோ அவனுங்களுக்கு இவன் கையால் ஆகாரம் கொடுக்க வச்சு எகிப்து தேசத்திலே பெரிய தலைவனாய் மாற்றின கர்த்தராக்கும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. தாவீது வீட்டுல ஒரு விருந்து நடந்த போது அவன் வீட்டுல வர்ற கூட அவனுக்கு தகுதி இல்லை. அவனை போடா ஆடு மேய்க்கன்னு சொல்லி விட்டாங்க.
ஒரு விருந்து சாப்பாடு திங்க கூட தகுதி இல்லாதவனாக அவன் சொல்லுகிறான், நான் புழுதியிலும் குப்பையில் இருந்தேன், கர்த்தர் என்னை இன்னைக்கு பிரபுக்களோடு உட்கார வச்சிருக்கிறார். அந்நிய தேசத்துல இருந்து ஆமேன் அடிமையா கொண்டு வரப்பட்டவளாக எஸ்தர் ராஜா. என்ன குலம் உண்டு, அம்மா யாரு தெரியாது, அப்பா யாரு தெரியாது. இந்த தேசத்துல நீ யாரு, அந்நிய பெண். இந்த தேசத்துல நீ யாரு, அடிமை பெண். இப்ப நீ யாரு, ராஜாவுக்கு நான் தான் பொண்டாட்டி. எப்படி உயர்வு! இப்ப நீ எங்க இருக்கிற, அரண்மனையில இருக்கிற. இப்போ உன் தலையில என்ன இருக்கு, ராஜ கிரீடம் இருக்கு. நீ உடுத்திருக்கிற வஸ்திரம் என்ன, ராஜ வஸ்திரம். உனக்கு இது எப்படி வந்துச்சு, அவரால வந்துச்சு. உன் வாழ்க்கையின் தொடக்கம் என்னது, வட்ட பூஜ்ஜியம். அந்த தெய்வத்தை உறுதியாய் பிடித்த ஒரே காரணத்தினால இந்த தேசத்துல கர்த்தர் என்னை வாழ வச்சிருக்கிறார். பேதுருவுக்கு ஊழியன்னா, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் தோற்றத்துலதான் அவன் வேதத்தை அறிமுகமாகிறான். அவன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் நினைக்கல என் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். பேதுரு நினைக்கல ஸ்தோத்திரனா என் பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பேதுரு நினைக்கல ஜனங்கள் எல்லாரும் என்னை அப்போஸ்தலர் என்று அழைப்பார்கள். பேதுரு நினைக்கல நான் செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புவேன். இயேசு அழைத்தார் என்று தன் வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரே காரணத்தினால பேதுருவை தேடி இயேசு வந்து அவன் சரித்திரத்தை இயேசு மாற்றி விட்டார். இன்னைக்கு அவன் நிழலுக்காக மக்கள் ஏங்குறாங்க. ஏன் உங்க கட்டுல இங்க ஒண்ணு போட்டிருக்கீங்க, ஏன் படுக்கை இங்க ஒண்ணு போட்டிருக்கீங்க? இல்ல, இந்த வழியா பேதுரு வருவார், வெயில் பரவாயில்லை, ஏன் அவருக்கு நிழலாது எங்க மேல பட்டா போதும். நான் நினைக்கிறேன் பேதுரு அந்த வழியா வரும்போது ஐயோ ஐயா எங்க பக்கத்தோடு இருப்போம், நீங்க தொடர்ந்து உங்க நிழலை மட்டும் பாருங்க. எல்லாம் நிழலை பார்ப்பாங்க, யாருக்கு மேலாம் பேதுருக்கு நிழல் பட்டதோ அவர்கள் அத்தனை பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டார். வலையை எடுத்து மீன் பிடிக்க போய் ஒரு மீன் கிடைக்காம என்னடா செய்யணும் நினைச்சிருந்த கர்த்தர் கொடுத்த வாழ்வு அவன் நிழலுக்காக மக்கள் ஏங்குறாங்க. இயேசுவை பற்றி நீ என்ன நினைச்சீங்க? அந்த இயேசு உறுதியாக இருந்துச்சு. அவனுக்கு தேவை நீதான் வேணும், ஒன்னு நீ கொடுத்துவார். சண்டே சர்வீஸ் வேல்யூவான இதை மிஸ் பண்ணிட்டு நீ இறச்சி வச்சுக்கிட்டு வரையும் வச்சுட்டு இருந்தாங்கன்னா உன்னை நீ கொடு இயேசு. அவன் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஒழுங்காத சத்தியத்துள்ளவான் என்ன நீ அர்ப்பணி, நான் தருகிறேன் என் வாழ்க்கை உனக்கு தருது. ஆண்டவருக்கு உனக்கு ஒன்றும் வேண்டாம், உனக்கு நயா பைசா கூட அவருக்கு வேண்டாம். அவருக்கு தேவை நீதான். உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லமுள்ளவராக சத்தம் அவரே சொல்லுவாங்க. நம்ம நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். அவர் அன்புக்கு அவர் அடிமையா, அன்பு வேணும். இயேசுடைய ஆயுதமே அன்பு. இந்த இடத்துல இயேசு பேதுருவை அவர்களிடத்தை காட்டு மற்ற சீசனத்தை இயேசு காட்டுறது ஒன்னே ஒன்றுதான், லவ், அன்பை மட்டும்தான். அப்பாவும் கூப்பிடுங்க, எனக்கு நீங்க மட்டும்தான். இந்த தேசத்துல வாழ தெரியல, எனக்கு முன்னேற தெரியல, நான் எடுத்து வைக்கிற அத்தனை ஸ்டெப்பும் தோல்வியில் என்னை தருகிறேன். என் வாழ்க்கை உனக்கு தருகிறேன், உமக்கு தருகிறேன்ப்பா. என்னை ஏற்றுக்கொள்ள நீ யாருமே இல்லைப்பா. நான் என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, கொடுத்து பாருங்க. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில ஆடி மரத்தில் பாய்கிற இடிய புறம் விடுகிறது. கர்த்தர் உங்களை வாழ வைப்பாங்க. நான் சவால் என்று சொன்னேன். எதையும் செய்ய இயேசு வல்லமுள்ளவராக, அவருடைய அன்பின் அடையாளங்களை நிறைய அவர் எதையும் செய்வார். எதை உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லமுள்ளவர். அப்பா அம்மா இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுக்காக எதையும் செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்க. உறக்கத்தை மெனக்கிற ஓகே, வேலை மெனக்கிற ஓகே, சில கஷ்டங்களுக்கு ஓகே. எங்க பிள்ளை நல்லா சாதாரணமான பெற்றோரை நீங்க நினைக்கிறீங்கன்னா பரலோகத்தை நம்ம நினைக்க மாட்டாங்க. நான் சொல்றேங்க, தைரியமா சொல்றேன், இங்க இருக்க எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் எதிர்காலம் இருக்கு. உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கு. உங்க பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தை இருப்பாங்க. இதே தேசத்துல கர்த்தர் தலையை உயர்த்தி வைப்பாரு. உங்களை ராஜாக்களை இதே தேசத்துல வாழ வைப்பார். ஏன்னா உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார். உங்க பட்சத்துல உங்களுக்கு சேவை